சாதாரணமா வரலடா திமுக காரன். சாதாரணமா வரட்டும், அவன் சைடுல வரட்டும், சந்துல கூட வரட்டும். அவன் எப்படியோ வந்துட்டு போறான். யார் பேசுறான்னு தெரியுதுங்களா? நெட்டிசன்களால் அன்போடு பாண்டா என அழைக்கப்படும் மூவி ரிவ்யூவர் பிரசாந்த் தான். திமுக ஆட்சியில் இருக்கும்பொழுது, அவங்களுடைய கையில அதிகாரம் இருக்கும்பொழுது, அந்த ஒரு பவர் இருக்கும்பொழுது, திமுக காரங்களுக்கு முட்டி போட்டு சேவகம் செஞ்சவன் தான் இவன். இந்த பாண்டா பிரசாந்த். இப்ப இந்த திமுக தோத்து போனதுக்கு அப்புறமா எப்படி மாறிட்டான் பாருங்களேன். இவன் மட்டும் கிடையாது. ஏகப்பட்ட பேரு. நிறைய பேர் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்தே நிறைய பேர் இப்படிதான் மாறி போயிருக்காங்க. என்னடா நீங்களா என்னடா பச்சவந்தியை விட வேகமா கலர் மாறுறீங்க? அண்ணா அண்ணா அண்ணான்னு திமுக தலைவர்களை பேசிட்டு இருந்தவன் இப்போ திமுக தோத்ததுக்கு அப்புறம் அவன் இவன் திமுக தலைவர்களை பேசுறான். ஒருமையில திமுக தலைவர்களை பேசுறான். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இளமை தேசியவாதிகளினவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். திமுகவின் ஏவல் நாய்கள் ஏகப்பட்ட பேர் யூடியூப் சேனல்கள் நடத்திட்டு வரானுங்க. ஆல்மோஸ்ட் எவன் மூஞ்சிய பார்த்தாலும் நமக்கு செம்ம இரிட்டேட் ஆகும். அவனுங்கெல்லாம் பார்த்தாலே அருவருப்பா இருக்கும். அதுலயும் ரோஸ்ட் பிரதர்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று இருக்கு. அதுல 2 தற்குறி ஊபிஸ்கள் வருவானுங்க. எப்ப பார்த்தாலும் லூசு மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அந்த 2 தற்குறி ஊபிஸோடைய மூஞ்சியை பார்த்தாலே அவ்வளோ இரிட்டேட்டிங்கா இருக்கும், எரிச்சலா இருக்கும். இந்த தேர்தலை திமுக தோத்ததுக்கு அப்புறமா, முக்கியமா கொளத்தூர்ல ஸ்டாலினுடைய சொந்த தொகுதியில ஸ்டாலின் தோத்ததுக்கு அப்புறமா இவனுங்களா எப்படி ரியாக்ட் பண்ண போறானுங்க, எப்படி இவனுங்க சேனல்ல பேச போறானுங்க அப்படின்றத பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருந்தேன். பேசியிருக்கானுங்க. இப்ப பேசியிருக்கானுங்க. இந்த குட்டி கிளிப்பிங்க பாருங்களேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோத்துருக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல. எப்படி கொளத்தூர் மக்களுக்கு மனசு வந்துச்சு, மனசு எப்படி வந்துச்சு அப்படின்றது தெரியல. எவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்தார், பெண்களுக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணார். ஆனால் பெண்கள் எல்லாமே மறந்துட்டாங்க. அந்த முகத்துக்கு ஆச்சு ஒரு கரிஸ்மாட்டிக் லீடருங்க அவரு. இந்தியாவே போற்றக்கூடியவருங்க அவரு. இவர் தான் முதலமைச்சர், இவர் தான் நம்பர் 1 முதலமைச்சர்னு சொன்னவங்க இன்னைக்கு எம்.கே. ஸ்டாலின் தோத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன் எப்படி தோத்தாரு, வாய்ப்பே இல்லையே. ஆனா கொளத்தூர் மக்கள் நல்லா பண்ணிட்டீங்க. நீங்க நடிக்கிறாங்க. இவன் பச்சையா நடிக்கிறான். கேமரா, லைட்டு, மைக்கு இதெல்லாம் செட் பண்ணிட்டு ஒருத்தன் கேமராவை ஆன் பண்ணி ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி அழறான்னா அவன் நடிக்கிறான்னு அர்த்தம். 5 வருஷமா திமுகவுக்கு முரட்டுத்தனமா முட்டுக்கள் கொடுத்தோம். ஒரு வீடியோக்கு 20,000 வரைக்கும் நம்ம காசு வாங்கியிருக்கோம். கை நீட்டி காசு வாங்கியிருக்கோம். திமுக சொன்ன எல்லா வேலைகளுமே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ திமுக தோத்து போச்சு. தோத்து போயிருந்தாலும் நம்ம வீடியோ பண்ணோம்னா அதுக்கு காசு வரணும். அவங்ககிட்ட போய் காசு கேட்கணும். அதனால திமுக இந்த தேர்தலில் தோத்ததுக்கு நாம வருத்தப்படணும், நாம அழுகணும். அதை மாதிரிலாம் பண்ணி ஒரு வீடியோவை பண்ணணும். அப்போதான் நமக்கு கண்டினியூஸா காசு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் பிளானை போட்டுட்டு தான் இவன் கண்ணீர் விட்டு அழறான். கேமராவை ஆன் பண்ணி கண்ணீர் விட்டு அழறான். தேர்தலில் திமுக தோத்து போனதுனால அவங்க கையில் அதிகாரம் இல்லை. ஸோ நாம இதுக்கப்புறம் என்னதான் திமுகவுக்கு முட்டு கொடுத்து பேசினாலும் நமக்கு காசு தர மாட்டாங்க. இதை மாதிரி ஏதாச்சும் அழுது புரண்டு சீன் போட்டால் தான் நமக்கு காசு தருவாங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் இவன் இங்க அழுது புரண்டு வீடியோவை போட்டிருக்கான். திமுக ப்ளீஸ் இவனை மாதிரி இருக்கக்கூடிய கேடுகட்ட நபர்களை கிட்ட வச்சுக்காதீங்க. முதல்ல திமுகவை சுற்றி இவனை மாதிரி எவன்லாம் இருக்கானோ அவனுங்களை விரட்டடிங்க. அப்பதான் திமுக உருப்படும். திமுக தோத்ததுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அந்த பல காரணங்கள்ல இவனுங்கள மாதிரி இருக்கானுங்க இல்லையா, தற்குறி ஊபிஸ்கள், என்னென்னத்தையோ கண்டமேனிக்கு பேசிட்டு திரிவானுங்க, இவனுங்களும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ இவனை மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை தயவு செய்து விரட்டி அடிங்க. ரைட்டு, பேக் டு த கண்டென்ட். ஸ்டார்டிங்ல ஒரு குட்டி கிளிப்பிங் பார்த்தீங்க இல்லையா, பாண்டா பிரசாந்த் திமுக அமைச்சர்களை குறித்து திமுகவினரை பற்றி பேசினதை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா. ஆக்சுவலாக அந்த வீடியோ கொஞ்சம் பெருசு. அந்த வீடியோவில் இந்த பாண்டா பிரசாந்த் திமுகவின் முன்னாள் அமைச்சர்களை, குறிப்பாக டிஆர்பி ராஜா மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களை குறித்து ரொம்ப மோசமாக கேவலமாலாம் பேசியிருக்கான், திட்டிருக்கான், ஒருமையிலலாம் பேசியிருக்கான். திமுக கையில் பவர் இருக்கும் பொழுது அடக்க உடக்கமாக பேசினவன், திமுக காரங்கிட்ட அடங்கி போனவன், அண்ணா அண்ணான்னு சொல்லி பாவலா காமிச்சவன், இப்போ திமுக தோத்ததுக்கு அப்புறமா எகிரி அடிக்கிறான், அசிங்கமாக பேசுகிறான், ஒருமையிலலாம் திட்டிட்டு வரான். நம்மள மாதிரியான நபர்கள் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்பொழுதே எதிர்த்து தான் பேசிட்டு இருந்தோம். ஃபேக்ட் வச்சு நாகரீக முறையில் திமுகவுக்கு எதிராக பேசிக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் இவனுங்களா என்ன பண்ணிட்டு இருந்தானுங்க, நான்லாம் நடுநிலை, நான்லாம் நியூட்ரல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்த இவன மாதிரி நபர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தானுங்க, திமுக செய்கிற அயோக்கியத்தனமான காரியங்களை குறித்து வாயை திறக்கவே மாட்டானுங்க.
திமுகவுக்கு எதிராக பேசவே மாட்டானுங்க. முரட்டுத்தனமான முட்டுகள் தான் குடுத்துட்டு இருந்தானுங்க. திமுகவுக்கு ஜால்ரா தான் அடிச்சிட்டு இருந்தானுங்க. ஒரு முறை, ஒரே ஒரு முறையாச்சும் திமுக ஆட்சியின் கீழ நடந்த அவலங்களுக்கு எதிராக இவனுங்கலாம் பேசியிருப்பானுங்களா? இவன மாரி ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. ஓகேங்களா? பாண்டா, பிரசாந்த் மட்டும் கிடையாது. இவன மாரி ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. இவனுங்கலாம் என்னைக்காச்சும் திமுகவுக்கு எதிராக சும்மாலாம் பேச வேணாம். நடந்த அவலங்களுக்கு எதிராக பேசியிருப்பானுங்களா? இல்ல. ஆனா நாம அப்படி இருந்தோமா? அவிங்க ஆட்சியில இருந்தாலும் சரி, ஆட்சியில இல்லனாலும் சரி, யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நமக்கு பிடிக்காதவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் சரி, நாம சமூகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு தான் இருந்தோம். ஃபேக்ட் வச்சுட்டு தான் பேசிட்டு இருந்தோம். ஆனா இவனுங்களெல்லாம் பாருங்களேன், இவனுங்கலாம் எவ்வளவு மட்டமான பிறவிகளா இருக்கானுங்கன்னு பாருங்களேன். பவர்ல ஒருத்தவங்க இருக்கும்பொழுது அவங்களுக்கு ஜால்ரா அடிக்க வேண்டியது, ஜிங்சக் அடிக்க வேண்டியது, அவங்களுக்கு ஃபேவராவே பேசிட்டு இருக்க வேண்டியது, அவங்க கையில இப்ப பவர் இல்லன்னு தெரிஞ்ச உடனே இப்படி அந்தர் பெல்ட் அடிக்கிறானுங்க பாருங்க. இவ்ளோ நாளா அவிங்களுக்கு தான் முட்டு குடுத்துட்டு இருந்தான். ஆனா இப்ப அவங்க கையில பவர் இல்லன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு எதிராகவே பேசுறான் பாருங்க. ஏகப்பட்ட பேர் நான் பார்த்துட்டேங்க. பாண்டா, பிரசாந்த் மாரியே ஏகப்பட்ட பேர் இப்படிதான் இருக்காங்க. முக்கியமா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க. ஃபிலிம் செலிபிரிட்டீஸ். அவங்கலாம் திமுக ஆட்சியில இருக்கும்பொழுது மூடிக்கிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தை குறித்தும் வாய் தொறந்து பேசவே மாட்டாங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொட்டு போதைப் பொருட்கள்லாம் கடத்துனாங்க இல்லையா? அந்த கிங் பின்லாம் மாட்டிக்கினானுங்க இல்லையா? அப்ப கூட பாருங்க எவனும் வாய் தொறந்து பேசவே இல்ல. திமுகவுக்கு எதிராக ஒருத்தன் கூட வாய் தொறந்து பேசவே இல்ல. ஆனா இப்போ தாவேகா வின் பண்ணதுக்கு அப்புறமா திமுகவை பிடிச்சி கடிச்சிட்டு இருக்காங்க. திமுகவுக்கு எதிராக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்களாம் நடுநிலையாடா? நீங்களாம் மக்களுக்காக உண்மையாலேயே உழைக்கக்கூடியவர்களாடா? மக்கள் மீது அக்கறை உள்ளவர்களாடா நீங்களாம்? சொல்லுங்கடா. கேவலமால இது மாதிரிலாம் பண்றதுக்கு உங்களுக்கு. ஸ்டார்ட்டிங்ல ஒரு குட்டி கிளிப்பிங் பார்த்தேன் இல்லையா? அதுல பாண்டா அவ்வளோ விஷயத்த பேசியிருந்தான். அந்த குட்டி கிளிப்பிங்லயே அவன் அவ்வளோ விஷயம் பேசியிருக்கானா, அந்த பெரிய வீடியோல, அந்த 3 நிமிஷம் வீடியோல இன்னும் என்னென்னலாம் பேசியிருப்பான். அந்த 3 நிமிஷம் வீடியோவும் கொண்டு வந்திருக்கேன். போடுறேன். பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. என்ன இவனுங்க என்ன பெரிய மயிராண்டிங்க நான் கேட்குறேன். பெரிய இவனுக்கு பண்ணையார்னா என்ன பெரிய மயிராண்டிகளான்னு கேட்குறேன். நான் மெயின் அது. அதே மாதிரி இந்த மன்னார்குடி மாஃபியா தலைவன் டிஆர்பி ராஜா அந்த ஆள் தோத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என்னா திமிரு வெள்ளை அறிக்கை வெள்ளை பேப்பர் வேணா இருக்கு அப்படிங்கிறது என்ன. ஏன்னா இவனு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா என்னடா பண்ணி சம்பாரிச்சீங்க, என்னடா சாராய் மித்து சம்பாரிச்சீங்க, வேற என்ன நீ என்ன நீ அப்படி என்னடா நீ உங்க அப்பனும் போய் என்ன களை வெட்டினீங்களா, இல்ல ரெடி பண்ணீங்களா, எல்லாம் கவர்மெண்ட் காசை பிடிச்சி இழுத்தீங்க, டோல்கேட் போட்டீங்க. உங்க அப்பா இருக்கிறப்ப எல்லா பக்கம் டோல்கேட் கொண்டு வந்தாரு. எங்க உங்க அப்பாவோட பெருமையெல்லாம் எடுத்து விட்டோம்னா டிஆர் பாலு என்னென்ன பிடிங்கி வீசியிருக்காருன்னு எடுத்து விட்டுலாமா? கப்பல் எனக்கு 4 கப்பல் தான் இருக்குது. அப்படி நீங்க எங்க இருந்தா கப்பல் வந்தது உங்களுக்கு எல்லாம்? கப்பல் அமைச்சரா இருக்கும்போது ஆட்கள் போட்டது. அதுதான் மெலனு. அதுதான். அப்போ நீ என்னன்னா மக்கள் காசு எடுத்திருக்கிறன்னா சாதாரணமா வரலடா திமுக இல்ல அது இல்ல சோனியா. சாதாரணமா வரட்டும், அவன் சைட்ல வரட்டும், சந்தில கூட வரட்டும், அவன் எப்படியோ வந்துட்டு போறான். இப்ப அது பிரச்சனை இல்ல. நீங்க வாங்கடா வராம போங்க. அதாவது இப்போ ஒருத்த நீ எதுக்குறீன்னா, டேய் உங்ககிட்ட காசு இருக்குதுன்ட்டு என்ன நீ என்ன பண்ற, 100 பேரை வச்சு பர்சனலா எழுதி ட்ரெண்ட் பண்ற. அது என்னையும் நீ பண்ணிருக்க. டேய் நெஞ்சில மஞ்சா சோறு இருக்கிற ஒரு ஆம்பளைன்னு வச்சுக்கோ, இப்ப இந்த ஐடிங்களா தூக்கிடுறா. நீ நான் வா எனக்கு ஒரு மயிரும் தெரியாது. நான் என்ன கேக்குறேன், அந்த டிஆர்பி ராஜாங்கிறவன் நீ பெரிய இவன் தானடா, நீ என்ன அமைச்சரா இருந்தவன் தானே, நீ எவனா இருந்த நீ வாடா, எனக்கு ஒரு மயிரும் தெரியாதுடா. எனக்கு தமிழ்நாட்டு மேல பிரியண்டா, மக்கள் மேல பிரியண்டா, எனக்கு ஒரு மயிரும் தெரியாது. வா 1-to-1 கான்வர்சேஷன். நீ என்ன புடுங்கி தள்ளிட்ட, என்ன தொழில் வளர்ச்சிக்கு என்ன புடுங்கி தள்ளிட்ட? ஏண்டா தொழில் வளர்ச்சி இருங்க சொல்றேன். ட்ரில்லியன் டாலர் உனக்கு நொட்டுனானுங்க. ட்ரில்லியன் டாலர் அதான் கொடுத்தானுங்க. 8,000 ரூபாய் கூப்பன்ல தந்தானுங்கல்ல, அதுதான் கேட்டா நீயா கட்ட போற மூடிட்டு உட்காரு அப்படி. அவன் அந்த ஜெயரஞ்ச அவன் அந்த இவன் அந்த இவன் அந்த இவரு அந்த சுருகு வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை பேப்பர் இல்ல 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 கார்த்தி. என்னன்னா என்ன திமிருனா, ஏண்டா நீங்க அப்படி தொழில் கொண்டு வந்து எல்லாம் புடுங்கி தள்ளி இருந்தீங்கன்னா 200 ரூபா 300 ரூபாய்க்கு பொம்பளைக்கு போய் எதுக்குடா ஊர்ல பாடாப்படுதுங்க? ஏண்டா நீங்க 400 ரூபா கொடுத்தா இல்ல 300 ரூபா ஒரு 100 ரூபா சேர்த்து தந்தா அந்த லாரியில அந்த வெயில்ல உங்க மாநாட்டு மயிருக்கு எதுக்குடா அதுக்கெல்லாம் முக்காடு போட்டு உட்காந்துருக்குதுங்க? நீ கொடுக்குற அந்த 100 ரூபா சீலையை கட்டிட்டு எதுக்குடா சிவப்பு கலர் பாவம் ஆயிரக்கணக்கில் சின்ன பொண்ணுங்க எதுக்குடா உட்காந்துருக்குது? $1 trillion நொட்டி தள்ளிருந்தீங்கன்னா எதுக்குடா உட்காந்துட்டு இருக்குது? ஏதோ ஒரே ஒரு தொழில் சொல்றா. டேய் ஒரே ஒரு தொழில் எவனாவது ஒருத்த நீ போ,
நீ டிஆர்பி ராஜான்னு நில்லுன்னு வச்சுக்க, நீ போய் நின்னு தொழில் எப்படி நடக்குன்னு சொல்லு. அவன் கெட்ட வார்த்தை பேசலன்னு நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்டா இன்னொரு தடவை. அவனே போட்டுட்டாங்க. பாதி தொழில், பாதி கம்பெனி MOU போட்டதெல்லாம் கிளம்பி போயிட்டானுங்க. இந்த இல்ல நாய்க்கு இல்ல லஞ்சம் மெல்லனே, கேட்டதுனால. இங்க தொழிலும் வரல, மயிரும் வரல. இங்கிருந்து இங்க வர்றேன்னு நினைச்சவனெல்லாம் தப்பிச்சோடி அங்க போயிட்டானுங்க. ஆமா. எல்லாம் ஆந்திரா கொரியன், போயிட்டான். எல்லாம் ஜாப்பனீஸ் ஆந்திரா எல்லா போயிட்டான். கம்பெனியுமே சந்திரபாபு ஆந்திரா ஏன்னா விட்டு போயிட்டாங்க. போயிட்டாரு. அவரு சந்திரபாபு நாயுடு உண்மையாலுமே சயின்டிபிக்கா அப்ரோச் பண்றாரு, ஈஸ் இல்ல பண்றாரு. எனக்கு இவன் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வீட்டு நாய் தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த வீட்டு நாயெல்லாம் பார்த்துருக்கீங்களா? தெருநாயை பார்த்தா குலைச்சிட்டே இருக்கும். கதவை திறந்து விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், போகவே போகாது. வீட்டுக்குள்ளே ஓடி வந்துடும், ஓடி வந்து ஒளிஞ்சிக்கும். கட்டிலு கீழே, சோஃபா கீழே போய் ஒளிஞ்சிக்கும். அது கதவு சாத்தினா மட்டும்தான் தெருநாயை பார்த்தா கத்திக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் இந்த பாண்டா பிரசாந்த் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்டா டேய், ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தியாடா? அப்போல்லாம் இது மாதிரி பேச வேண்டியதாடா? 5 வருஷமா திமுக ஆட்சியில் இருக்கும்பொழுது ஒரே முறை இந்த பாண்டா இப்படிலாம் பேசியிருப்பானா? இப்போ டிஆர்பி ராஜாவா வா 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 என் ஏரியாவுக்கு வா, 2 பேரும் டிபேட் வச்சுக்கலாம்லாம் சொல்கிறானே. 5 வருஷத்தில் எதுக்காச்சும் நீ இதை மாதிரிலாம் பேசியிருக்கிறியா? தோத்துட்டாங்க, விட்டுறணும். தோத்துட்டாங்க, மக்களே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு 4-5 நாள் மிஞ்சி போனால் நம்ம இன்னும் ஒரு வாரத்துக்கு திமுக வச்சு செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஆனால் இவன்லாம் இப்படிலாம் பேசுறதுக்கு தகுதி இருக்கா இவனுக்கு? நாய் மாதிரி வாலாட்டிக்கிட்டு இருந்தவன் இப்போ திமுக கையில் பவர் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி பேசுகிறான் பாருங்க. டிஆர்பி ராஜாவை, டிஆர் பாலுவை, ஜெயரஞ்சன் எக்கனாமிஸ்ட், நீயா கடனை திருப்பி கொடுக்க போற, உங்ககிட்ட கேட்க போறாங்கலாம் கேட்டானே அவனை, எல்லாருமே பாருங்க ஒருமையில் பேசுகிறான். இவ்வளோதாங்க இவனுங்களாம் வீட்டு நாய் மாதிரி தான். வெறும் கொலைப்பானுங்க. கதவை மூடினா மட்டும் கொலைப்பானுங்க, கதவை திறந்து விட்டான் ஓடி போயிடுவானுங்க, சோஃபால கீழே போய் ஒளிஞ்சிப்பானுங்க. இவ்வளோதான் இவனுங்க. இவனு மாதிரியான நபர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு இங்கே எவ்வளோ பேர் இருக்கானுங்க பாருங்களேன். தாவேக்காவை இவன் என்னென்னலாம் பேசியிருக்கான், விஜயை இவன் என்னென்னலாம் பேசியிருக்கான். இப்போ அவர் வின் பண்ணிட்டாரு அப்படின்ற உடனே இப்போ அப்படியே ஃபுல்லாக மாற்றி பேசிட்டு இருக்கான். எப்படா நீங்கள் இப்படி இருக்கீங்க? யார் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் முரட்டுத்தனமாக முட்டுக்கள் கொடுப்போம், நாங்கள் சேவகம் செய்வோம், முட்டி போட்டு சேவகம் செய்வோன்னு எப்படா அவங்களால இருக்க முடியுது? எப்படா ஐடியாலஜியெல்லாம் அவங்களால மாற்றிக்க முடியுது? ஐடியாலஜியை எப்படா மாற்றுறீங்க? பார்ட்டியை மாற்றுறீங்க விடுங்க, எப்படா ஐடியாலஜியை மாற்றுறீங்க? ஆனால் இவன் பண்ணுறதும் தப்பு இல்லைங்க. ஏன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் ஏதாச்சும் நம்ம பேசணும்னா உடனே கைது பண்ணிட்டு போயிடுவாங்க, தேவையில்லாத வழக்குகள்லாம் போடுவாங்க. இதனாலையும் நிறைய பேர் வாயை திறக்காம தான் இருந்தாங்க. நிறைய பேருக்கு திமுக கண்டா ஆகலை. ஏகப்பட்ட பேர் மனசில் அவ்வளோ வெஞ்சன்ஸோடு இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க சரியில்லையே, அவங்க காவல்துறையை வேற மாதிரி தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. யார் விட்டு போடுறா, யார் திமுகவுக்கு எதிராக பேசுகிறா, யார் மீம்ஸ்லாம் போடுறா, அவங்கள கைது பண்ணுறதுல தானே திமுக வேலை பார்த்தாங்க, அதில் தான் முனைப்பாக இருந்தாங்க. அதனால தான் யாரும் பேசலை போல, பேசாமல் இருந்திருக்காங்க. பார்ப்போம், இப்போ தாவேகா கையில் ஆட்சி வந்திருக்கு, இவர் என்ன பண்ண போகிறாரு? கிரிட்டிசிசம் ஏதாச்சும் வச்சோம்னா அதை ஒழுங்காக எடுத்துப்பாரா, இல்லை திமுக மாதிரியே பண்ணுவாரா அப்படின்றதெல்லாம் நம்ம நாள் போக 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 நமக்கு தெரிஞ்சிடும், நம்ம எல்லாருமே புரிஞ்சுப்போம். ஃபைனலாக திமுக மீது நமக்கு மட்டும் அதிருப்தி இல்லை, நமக்கு மட்டும் திமுகவை பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. இங்கே ஏகப்பட்ட பேருக்கு திமுகவை கண்டா ஆகலை. முக்கியமாக ஃபிலிம் செலிபிரிட்டிஸ், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபிலிம் செலிபிரிட்டிஸ்க்கு திமுகவை கண்டா ஆகலை. ஓட்டு போடும்போது பார்த்தீங்களா, எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ஒயிட் ஷர்ட்டு காக்கி பேண்ட்டு போட்டுக்கிட்டு தான் ஓட்டே போட்டாங்க. அதாவது டைரெக்டாக தாவேக்காக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறோன்னு சொல்லாமல் இதை மாதிரி ட்ரெஸ் கோடு மூலியமாக சொல்லியிருந்தாங்க. இவங்களா டைரெக்டாகவே அதை சொல்லியிருந்தாலும் அது எந்த அளவு மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்கும்னு தெரியாது. ஆனால் இவங்க அந்த ஒரு ட்ரெஸ் கோடை மெயின்டைன் பண்ணாங்க பார்த்தீங்களா, நிறைய செலிபிரிட்டிஸ் அவங்க எல்லாருமே அந்த ட்ரெஸ் கோடை மெயின்டைன் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுவும் தேர்தலில் ஓட்டு போடுற நாளில் அது மாதிரி பண்ணாங்க இல்லையா, அதுதான் பயங்கரமாக ரீச் ஆயிருக்கு. உண்மையாலே பயங்கரமாக ரீச் ஆயிருக்கு. நிறைய பேர் அந்த ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ணிட்டு தான் ஓட்டே போட்டிருக்காங்க. இந்த விஜய் படம்லாம் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா, விஜய் அந்த படத்தில் ஒரு கெட்டப்போட வருவார், அந்த கெட்டப்பு செம்ம ஃபேமஸ் ஆகிடும், அந்த கெட்டப்பு ட்ரெண்டிங்கில் வேற போகும். அதே மாதிரியான ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிட்டு அந்த படத்தை போய் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போய் பார்ப்பாங்க. நீங்கள் இந்த பீஸ்ட் படத்தில் பார்த்துருக்கலாம், இந்த ஒயிட் ஷர்ட்டில் பிளட் ஸ்பிளாஷ் ஆன மாதிரி இருக்கும் இல்லையா அது, அப்புறம் இந்த மெர்சலு, சர்க்காரு, இது மாதிரியான படங்கள் ரிலீஸ் ஆகும்பொழுது அந்த படத்தில் விஜய் என்ன காஸ்டியூம் போட்டிருக்காரோ அதே மாதிரியான காஸ்டியூமை வாங்கிட்டு இந்த விஜய் ஃபேன்ஸு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போய் FDFS பார்ப்பாங்க. அந்த விஷயத்தை இவங்க தேர்தலில் ஓட்டு போட போகும்போதும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க பாருங்களேன். நாம் இம்புட்டு நாளாக நினச்சிட்டு இருந்தோம் நமக்கு மட்டும்தான் திமுக மீது வெறுப்புன்னு. பல லட்சம் பேருக்கு திமுக மீது வெறுப்பு இருந்திருக்கு, கடுமையான அதிருப்தி இருந்திருக்கு. எல்லாம் ஓகே தான், இதுக்கப்புறம் விஜய் எப்படி செயல்பட போறாரு அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா காங்கிரஸ் உள்ள வந்திருக்கு, காங்கிரஸ் கட்சியை தமிழின துரோகின்னு சொல்லுவாங்க.
ஏன்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவங்க கூட இவரு கூட்டணி வச்சிருக்காரு. அவங்கள தொடர்ந்து மனித குலத்தின் எதிரியாக இருக்கக்கூடிய கம்யூனிச சித்தாந்தவாதிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்த சிபிஐ, சிபிஐஎம் இந்த கட்சிகளும் தாவேகாக்குள்ள வரும்னு சொல்றாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி விசிகாவும் வரும்னு வேற சொல்றாங்க. இவங்கள மாதிரியான நபர்களை கூட வச்சுக்கிட்டு விஜய் எப்படி ஆட்சி செய்ய போறாரு, எப்பேற்பட்ட ஆட்சியை கொடுக்க போறாரு, தூய சக்தி தூய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த தூய சக்தி இவங்கள மாதிரியான நபர்களை கூட வச்சிருந்தா அந்த தூய சக்தி தூய சக்தியாவே இருக்குமா அப்படின்றதையும் நாம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். 6 மாசத்திலிருந்து 1 வருஷம் வரைக்கும் ஆகும். இந்த ஒரு சிஸ்டம உள்வாங்கிக்கிட்டு வேலை பார்க்கறதுக்கு, விஜய் வேலை பார்க்கறதுக்கு அவ்வளோ நாட்கள் ஆகும். நாம அவருக்கு டைம் குடுக்கணும். அவர் புதுசா வந்திருக்காரு. ஸோ நாம அவருக்கு டைம் குடுக்கணும். இந்த கட்சிகள காங்கிரஸ, கம்யூனிஸ்ட் கட்சிகள, விசிகாவை இவர் எப்படி சமாளிக்க போறாரு அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். இவங்க எப்படி ஒழுக்கமா இருப்பாங்களா? ஊழல் இல்லாம ஆட்சிய குடுப்பாங்களா? அப்படின்றதையும் நாம பொறுத்திருந்து பார்க்கணும். வந்தே